நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன். என் அப்பா தாத்தா எல்லாரும் பல தலைமுறைக்கும் சாமி ஆடின குடும்பம். எங்க அப்பா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குடியினுடைய ஆவி எங்க தகப்பனாரை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டில் யாராவது பிசாசு சும்மா நீங்க ஏமாத்துறீங்க, பிசாசுன்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு என்ன தெரியுமா செய்வோம்? அவங்கள கூட்டிட்டு வந்து எங்க அப்பா படுத்திருக்கிற கட்டில் படுக்க வைப்போம். இது என்னுடைய இளைய தங்கச்சி நிறைய டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பான். படுத்த உடனே இது க்ளோஸ் ஆயிரும், கால் அமைக்கிறோம், சத்தமே வராது. அத்தகைய பிசாசோடு வாழ்ந்த ஒரு குடும்பம். எல்லா பெரிய தாத்தா, 2 தாத்தாவும் என்னது பெரிய பணக்காரங்க, நல்ல சொத்து எல்லாம் இருந்துச்சு. நான் என் தகப்பனார் எல்லாவற்றையும் குடித்து அழித்து போட்டார். காலையில சொல்லும் பொழுது சொன்னேன், எங்க அம்மாவுக்கு இருந்த என்னுடைய கூட பிறந்தவங்க 3 அக்கா 3 தங்கச்சி, நான் ஒரே ஒரு பையன் தான். என் உடம்புல ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா அடிக்கடி ஃபிட்ஸ் வந்துடும். நைட்டெல்லாம் பார்க்கும் பொழுது ஃபிட்ஸ் வந்துடும். ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் உடம்புல போட்டு அங்கேயே மயங்கி விழுந்துருவேன். எங்க பாட்டி, அம்மாவுடைய அம்மா என்னை எங்க கூட்டிட்டு போவாங்க? பிரைமரி ஹெல்த் சென்டர், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். என்ன சொன்னால் எல்லாம் இழந்து போய் விட்டோம், வாழ வழி இல்லை. தூக்கிட்டு போய் அங்கே போய் இன்ஜெக்ஷன் போட்டு பாட்டி மெடிசின் வாங்குறதுக்காக போவாங்க, மாத்திரை டேப்லெட் வாங்குறதுக்காக போகும்பொழுது வந்து பார்ப்பாங்க, கீழே வெளியில மண்ணு சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஃபிட்ஸ் வியாதி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்ப்பாங்க அம்மா. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை தாலுகாவில் இருக்கக்கூடிய ஆரைக்குளம் அப்படிங்கிற கிராமம். கொஞ்சம் காசு எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவார். அப்ப எங்க அம்மா நினைப்பாங்க, ஒருவேளை பையன் சாப்பிடாம இருக்கிறதுனால தான் மயங்கி விழுறான்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பிட கொடுத்து கூட்டிட்டு போவாங்க. கொண்டு போய் கொஞ்ச தூரம் வரும் பொழுதே அங்கேயே மயங்கி விழுவேன். சத்துவம் இல்லாத உடம்பு. என் தகப்பனார் அனுதினமும் குடித்து என் அம்மாவை அடித்தபடினால் வலி தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட 3 முறை தற்கொலைக்கு முயற்சி செய்தார்கள். ஒரு முறை எப்படியாவது ரயில்வே டிராக்ல விழுந்துடணும்னு சொல்லி ஓடி போய் விழும் பொழுது ஒரு ஆடு மேய்க்கிறவங்க கர்த்தர் காப்பாற்றி விட்டார். 2 முறை கிரோசின் ஆயில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீய வைத்து எப்படியாவது செத்து விட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படும் பொழுது நாங்க ஓன்னு கத்துவோம். பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து என்ன செய்வாங்க? பிடித்துக் கொள்வாங்க. இதுதான் வாழ்வா இருந்தது. இயேசுவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த 2009 தான் நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டேன். என்றைக்கு இந்த தெய்வத்தை அறிந்து கொண்டேனோ அன்றிலிருந்து வசனம் சரியாக தெரியாவிட்டாலும் எல்லா இடத்துக்கும் சென்று சாட்சியாவது என்ன செய்யணும், சொல்லிட்டு வரணும்னு சொல்லி பிரயாசப்படுவேன். என்னுடைய வாழ்க்கையில குடும்பம் மாறினதா என்று சொன்னால் இல்லை. சீமாட்டியாய் வாழக்கூடிய என் தாய் கல்குவாரிக்கு கல் உடைக்கிற வேலைக்கு சென்றார்கள். என் கல்லூரி வாழ்க்கையில் தான் இந்த தெய்வத்தை நான் அறிந்து கொண்டேன். படிப்பு சுத்தமா வராது. 5th ஸ்டாண்டர்ட்ல தான் ABCD படிக்க ஆரம்பித்தேன். பலன் இல்லை, ஞானம் இல்லை. என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு எங்க அப்பா பார்ப்பார். ஒவ்வொரு ஜோசியரிடமா கொண்டு கேட்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க, இந்த பிள்ளை சீக்கிரம் மரித்து போய்விடும். என் தாயாருக்கு எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தார் தெரியுமா? 11 பிள்ளைகள். 7 அதுல 6 பெண் பிள்ளைகள், 5 ஆண் பிள்ளை. 4 செத்து பிறந்தது, ஒருவன் மாத்திரம் தான் உயிரோடு கூட இருந்தேன். என்னும் என் சரீரமும் சாகர ஸ்டேஜில் போய் கொண்டு இருக்கு. அப்போ எங்க அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். ஏன் பையன் உயிரோடு இருந்தா தான் சொத்தை வச்சுட்டு போகணும், அவனும் எப்படி மரித்து போய்விடான்னு நல்லா குடிக்க ஆரம்பித்தார்கள். நாள் ஆக ஆக வேதனையான அனுபவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை. அநேக வேளைகளை அடித்து தெருவில் உட்கார வைத்து விடுவார்கள். எங்கள் அம்மாவுடைய மடியில் அப்படியே படுத்திருப்போம். அம்மா யோசிச்சிட்டே இருப்பாங்க, என்ன பண்ண போறோம் தெரியல. அம்மா படிப்பறிவு இல்லாதவர்கள், பாட்டி படிப்பறிவு இல்லாதவர்கள். என்னுடைய சிஸ்டர்ஸ் 3 அக்காவும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்து இருந்தார்கள். என்னுடைய தங்கச்சி எல்லாம் சின்ன சின்ன வயசு. எப்படி வாழ போறோம் தெரியாது, வாழுவோமா தெரியாது. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க சாப்பாடு ஊட்டும் போது அப்படிதானே சொல்லி ஊட்டுவீங்க. என்னது, நீ சாப்பிடலன்னா திருட வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லுவோம். அதுவும் அந்த வேகத்துல சாப்பிடும். என் மனசுல இந்த காரியம் எனக்கு வர ஆரம்பிச்சது. இதே போல தான் தெய்வங்கிற ஒரு பவுண்டரி எல்லாரும் போட்டு வைக்கிறாங்க, தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. நம்மள அந்த ஊர் ஏமாத்து. தெய்வம்னு சொல்லி ஒண்ணு இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆதங்கம். ஏன்னா தெய்வம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது, என் தாயை காப்பாத்தி இருக்கணுமே, இத்தனை தூரமா அவ்வளவு கஷ்டப்படுறது என்று சொல்லி கேள்விக்கு மேல் கேள்வி, கேள்விக்கு மேல் கேள்வி. என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் தான் தெய்வன் என்னை சந்தித்தார். முதல் நான் கல்லூரியில் படிக்கும்போது 1st செமஸ்டர்ல அரியர், 2nd செமஸ்டர்ல கிளாஸ்ல 1st மார்க் எடுக்க உதவி செய்தார். அப்பொழுதுதான் எங்க அம்மா அந்த கல்குவாரியில வேலை பார்த்து என் கையில் எவ்வளவு தெரியுமா கொடுப்பாங்க? 200 ரூபாய் கொடுப்பாங்க.
அந்த வாரம் முழுவதும் நான் அதை வைத்து தான் செலவிட வேண்டும். இந்த நாளில் இன்டர்நெட் ஃப்ரீ, ஒரு வடை 10 ரூபா ஆயிடுச்சு. அப்போ வடை எவ்வளவு? ஆமாம், ஒரு வடை ஒரு 2 ரூபா 3 ரூபா இருந்தாலும் இன்டர்நெட் 10 ரூபா. நான் ஒரு பிடெக் ஐடி படித்ததுனாலே ப்ரௌஸ் பண்ணி இந்த மாதிரி கோடிங் எல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு ஃப்ரைடே எல்லா காசும் செலவாயிருச்சு. என்னால் ஹாஸ்டலில் தங்கி படிக்க முடியல. ஒரு ரூமில் கொண்டு என்னை வளர்த்து விட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பனார் என்ன செய்தார், ஒரு ரூமில் கொண்டு விட்டுட்டு அவன் காசுலாம் தரமாட்டான். என்னோட சீனியர்ஸ் கூட தங்க வச்சார். ஒரு ப்ரொஃபஸர் மூலமாகத்தான் நான் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டேன். அவருடைய பேர் ஜாய்சன் ஆபிரகாம். இப்போ என்ன நடக்கிறது, நாட்கள் உருண்டோடு ஆரம்பிக்கிறது. அப்போ நான் கேட்குறேன், ஒரு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோட்டலில் போய், நான் படித்தது நாசிரியத்தில் இருக்கக்கூடிய ஜெயராஜ் அன்னபாக்கியம் சிஎஸ்ஐ காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அப்போ அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போய், எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்கிறேன், உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், உன்னைய போல நிறைய பசங்க நீ ஏமாத்திட்டாங்க தம்பி, காசு இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். வாலிப வயசு இல்லையா, நல்லா சாப்பிடக்கூடிய வயசு. நான் இப்படி சொன்னால் புரியும், இமயமலையை கட்டி கங்கை நதியை உள்ள ஓட விட்டு சாப்பிட்ற வயசு இந்த வயசு. ஆமாம், முழு கோழியை மொத்தமாக சாப்பிடக்கூடிய வயசு இந்த வயசு. இப்போ எனக்கு ஒரே துக்கம், ரூமில் போய் அழுறேன், ஆண்டவரே பசிக்குதுப்பா. அப்போ தான் தெரியும், என்னை பெற்றெடுத்தவங்க பெற்றோர், என்னை உருவாக்கினவர் தெய்வம் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், அப்படியே நான் காலேஜுக்கு போகிறேன். போயிட்டு அப்படியே ஒரு வருத்தத்தோட பசியோடு உட்காந்துருக்கேன். அப்போ என்னை ஒரு ஃபிசிக்ஸ் மேடம் கூப்பிட்டு விட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு சுத்தமாக ஆகாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், ஸ்ட்ரிக்டாக இருந்தாலே பிடிக்காது. அப்போ என்ன, அவங்க கூப்பிட்டு விட்டோன்னா ஒரு பதட்டத்தோடு போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, காலையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவசரத்தில் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவனுடைய முகத்தை மாத்திரம் எனக்கு காண்பித்தார் அப்படின்னாங்க. அப்போ நான் என்னுடைய குடும்ப காரியத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே கிட்டத்தட்ட 3 வருஷம் காலையில் சாப்பாடு எனக்கு அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நம்ப முடியுதா? அசாதாரணமான தேவன் அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாக செய்கிற தகப்பன். எத்தனை ஒரு தேவன்! 3 வருஷம். இன்றைக்கு அவங்க நாசரேத்தில் இருக்கக்கூடிய மெர்காசி ஸ்கூல்ல இன்னைக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. உங்க பேர் கிரேஸ் ஷகாய ஷீபா. மத்தியான சாப்பாடு என்னுடைய ஃப்ரெண்டு கச்சனாவளியிலிருந்து ஒரு நண்பன் எனக்கு கொண்டு வந்து தருவான். நைட்டு சாப்பாடு எனக்கு ஹெச்ஓடி. இப்படி என்னை பார்த்து பார்த்து நடத்தின ஒரு பரிசுத்த தெய்வம் அப்பா என் தகப்பன். எலியாவுக்கு காகங்கள் என்று சொன்னால் எனக்கும் காகங்களை அனுப்பினார். அப்படி என்னை நேசித்த ஒரு நல்ல தகப்பன் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். என் வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பித்தார். படிப்பில் உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய பிஇ நல்லா படிக்க உதவிச்சு. பிஇல 80%, எம்இல 80%, டாக்டரேட். 30 வயசுல என்னுடைய தீசிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி வெளிவர உதவி செய்தார். உலகம் ஒரு நாள் என்னை தூக்கி வீசினது. தகப்பன் நேசிக்காத ஒரு சூழ்நிலை. தகப்பன் எப்பொழுதையா என் பையன் மரித்து போவான் என்று சொல்லி ஏங்கின சூழ்நிலை. ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இவனுக்கு ஸ்கூல்ல என்னது படிப்பே வராது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் என் தெய்வமோ என் மேல் வைத்த தரிசனம் பெருசு ஐயா. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே, தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த கண் காணவில்லை, இந்த காது கேட்கவில்லை, ஏன் அவைகளின் இருதயத்தில் கூட தோன்றவில்லை. காலையிலே சொன்னாலும் இதை உங்கள் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். இது தாவீதின் கூடாரத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தாவீதை அபிஷேகம் பண்ண ஈசாயை அனுப்ப ஈசாயுடைய பிள்ளைகளை சாமுவேல் அழைக்கிற பொழுது அவன் 7 பிள்ளைகளை கொண்டு வருகிறான். எல்லா மிலிட்டரி ஆபீசர்ஸ், எல்லா ஜெய்ஜாண்டிக்காரங்க, ஜிம்பாடி கொண்டு நிப்பாட்டுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேலை தடுமாறுகிறார். ஆண்டவரே, இந்த அபினதாபை ஆசீர்வதிக்கலாமா ராஜாவா என்று சொல்லும் பொழுது நான் அவனை ரிஜெக்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் சம்மா இப்படி வரிசை அவனுடைய 7 பிள்ளைகளை கொண்டு நிப்பாட்டுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவர்ல யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. உடனே ஈசாயை கூப்பிட்டு கேட்கிறான், இன்னும் உனக்கு பிள்ளைகள் உண்டா? ஒருத்தர் இருக்கிறா, ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் ஆடு நம்பி கூட நிறைய கொடுக்கல, கொஞ்சம் ஆடை மேய்ச்சி கொண்டு இருந்தவன். அப்பா மறந்த சூழ்நிலை, அம்மா மறந்த சூழ்நிலை, உடன் பிறந்தவர்கள் மறந்த சூழ்நிலை. என் தேவனோ அவன் மேல் வைத்த தரிசனம் பெரியது, தரிசனம் பெரியது. உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது வைத்த தரிசனம் பெரியது. அவனே நம்ப முடியல, நாதா ராஜாவா என்று சொல்லி நம்ப முடியவில்லை. அவனை அழைத்து வந்து அபிஷேகம் போல அவன் சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணின தகப்பன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தகப்பன் மறந்து போகலாம், தாய் மறந்து போகலாம், ஆனால் என் தெய்வமோ தாயின் கருவிலே உங்களை உருவாக்கும் முன்னே அறிந்த தேவன் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். இந்த தெய்வத்தை நான் அறிந்ததுக்கு பிற்பாடு புரிந்து கொண்டேன். என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய வயிற்றில் பிறந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு வறுமையை சந்திக்கவில்லை என்று சொன்னால் என் தகப்பனை நான் அறிந்திருக்க முடியாது. தேவன் உங்கள் மேலும் என் மேல் வைத்திருக்கிற தரிசனம் பெருசு.
எவ்வளவு பெரிய தேவன்! அவர் உங்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை உங்க கண்ணு காணல, காது கேட்கல. உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், பெரிய திட்டத்தை வைத்திருக்க. கடைசியாக 2 நிமிஷத்தை எடுத்து நான் சொல்லினேன் இல்லையா, என் அப்பா எப்படி ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி முடிக்க 2 நிமிஷத்துல வேகம் முடிச்சது. எல்லாம் எங்க ஊர்ல உள்ள எல்லாரும் சொல்றாங்க, வீடு மாத்திரம் கொஞ்சம் நிலம் இருந்துச்சு. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க அப்பாவுக்கு சாப்பாட்டில் என்ன செஞ்சிருங்க, விஷத்தை வச்சு கொண்டுருங்க. இதான் அவர்கள் எனக்கு கொடுத்த பதில். ஏன்னா உயிரோட இருந்தா இதுக்கப்புறம் அந்த வீட்டை என்ன செஞ்சிருவாங்க, விற்று போட்டு விடுவார்கள். கல்யாணம் செஞ்சு கொடுக்க முடியாது. 5 சகோதரிகள் இருக்கிறார்கள். எப்படி திருமணம் செய்து கொடுக்கிறது? நம்ம ஏரியா இல்லையா, 2 பேரும் பக்கத்துல தான் இருக்கும், திருநெல்வேலி நாகர்கோயில். நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் பெண்ணை உட்கார வைக்கணும், அந்த பக்கம் நகையை உட்கார வைக்கணும். அது பேலன்ஸ் ஆனதான் மாப்பிள்ளை என்ன செய்வார், பொண்ணை பார்க்க வருவார். அப்படிப்பட்ட ஒரு அவலட்சணமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், என்னால் தைரியமாக சொல்ல முடியும், என் மனைவியை கரம் பிடிக்கும் போது இவ்வளோ பொண்ணு நகை வேணும், இவ்வளோ பொண்ணு அதெல்லாம் எனக்கு பாருங்கள், ஏதாவது போட்டிருக்குமான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பிடிங்கிடுவாங்க. எப்போ இந்த மூச்சு இதை சரீரத்தை விட்டு போது எல்லாத்தையும் ரெடியாக மக்கள் காத்திருக்கக்கூடிய உலகம். ஒன்றும் இல்லைங்க, அப்பா தான் என் சொத்து, ஏசு சுவாமி தான் சொத்து, அவர் கூட இருக்கிற. அதை காட்டில் என்ன பெரிய ஆசீர்வாதம் என்ற போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ ஒரு நாள் நான் முயற்சியை பண்ணுறேன். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் முயற்சி பண்ணுற பிள்ளை மனசில் எப்படினாலும் இந்த ஆள் ஒரு நாள் சாகத்தான் போகிறாருன்னு சொல்லிட்டு என் அப்பாவை கூட்டிகிட்டு திருநெல்வேலி இருக்கக்கூடிய பெல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எதுக்கு? இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு. போகும்போது எங்கள் அப்பா என்னை நிப்பாட்டுறாங்க. கொஞ்சம் நின்றுன்னு சொல்லிட்டு மதுபான கடையில் போய் சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு இந்த சமாதானபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ருசி ஹோட்டலில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு வா இப்போ போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. மிச்சம் இருக்கிற பிரியாணியை அதை அப்படியே பார்சல் பண்ணி தோளில் போட்டு போகிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நான் இன்ஜெக்ஷன் போட போகிறேன்னு. 65 வயது. டாக்டர் என்கிட்ட எழுதி வாங்குறாங்க, இன்ஜெக்ஷன் போடும் பொழுது உங்கள் அப்பா மரித்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சின்ன முயற்சி, மரித்து போவதுக்கு வாய்ப்பு. நான் எழுதி சைன் போட்டு கொடுக்குறேன். டாக்டர் சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னா எல்லா பார்ட்ஸையும் செக் பண்ணணும்னு சொல்லி. அப்போ எல்லா பார்ட்ஸையும் செக் பண்ணுறாங்க, கல்லீரல், மண்ணீரல், கிட்னி எல்லாம், ஹார்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்னை கூப்பிட்டு என்ன தெரியுமா கேட்டார், உண்மையாகவே உங்கள் அப்பா 45 வருஷம் குடிச்சாருன்னு கேட்டாங்க. நான் என்ன இப்படி கேட்குறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பார்ட்ஸ் கூட பாதிக்கப்படலையா. நான் அப்போ புரிஞ்சேன், நான் 8 வருஷம் ஜோம் பண்ணியிருக்கேன். நான் நினச்சேன் எக்ஸ்டர்னலாக ஒரு மாற்றம் அப்படின்னு. எக்ஸ்டர்னலாக ஒரு மாற்றம் வரல, இன்டர்னலாக ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு நல்ல தகப்பன். ஆமா, உங்களுடைய ஆவிக்குரிய என்னது இந்த திருச்சபை நான் பெர்க்மான் செய்ய கூட இருக்கும்போது அந்த ஜோசுவா எஸ்டோ பிரதர் அடிக்கடி இதை சொல்லுவாங்க, நீ ஜெபிக்கிறது உனக்கு பதில தர்றதோ இல்லையோ அது பலனை தரும்னு சொல்லி. அவர் சொன்னதை கொஞ்சம் நான் உச்சரித்து இதை பேசுறேன். என்னது, முத வெளியில ஒரு மாற்றம் வரல, உள்ளத்துல நான் ஜெபிக்க 8 வருஷம் ஜெபிக்க என் அப்பாவுடைய உறுப்புகளை பாதுகாத்த பலப்படுத்துற தேவனின் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், என் மகளுக்காக என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேனே, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குன்னு யோசிக்கலாம். என் தேவன் செய்து கொண்டிருக்கிறார், அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் இன்டர்னலா செய்வாரு, அப்பதான் எக்ஸ்டர்னலா வெளிப்படும். ஹல்லேலூயா. ஊசியை போட்ட உடனே எல்லாம் வெளியில போய் எங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க, உங்க பையன் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டான்னு. அப்பா அந்த பெல் ஹாஸ்பிட்டல் உருள்றாங்க. எதுக்கு? என்னை அடிக்கிறதுக்கு. எல்லாரும் வெளியே வந்து என்னை திட்டுறாங்க. நான் அப்ப எம்இ படித்து கொண்டிருந்தேன், அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சியில. எல்லாரும் என்னை திட்டுறாங்க, உனக்கு அந்த அறிவு இல்லையாப்பா, 65 வயசாகி அந்த மனுஷனை ஊசி போட்டு கொள்ள வந்திருக்கியப்பா. 5 வருஷம் இருப்பாரா, அதுக்கப்புறம் செத்து போயிட மாட்டாரா அவராவே? ஒரு 5 வருஷம் உன்னையால பேலன்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் எங்க அப்பா கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. அடிக்கடிக்கு ஓடி வராங்க. அந்த பெல் ஹாஸ்பிட்டலில் நானும் எங்கள் அப்பா ஓடி ஆடி விளையாடக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன், எப்படியா வாழ்ந்தோம், எப்படி வந்தோம் தெரியல. என்னை நடத்தின ஒரு நல்ல தகப்பன். எங்கள் அப்பா பைக் எடுறான்னு சொல்லும்போது வாய் பிதற்றுகிறேன், பஞ்சர் ஆயிடுச்சுங்க. அவங்க அப்பாவை ஆட்டோவில் ஏற்றி பலசாலியான மனுஷன், பனையேற உடம்பு இல்லையா, ஜைஜாண்டிக்காக இருக்கும், காலில் செப்பல்லாம் போட மாட்டாங்க. பழைய ஏக்கர் கணக்கில் உள்ள நிலத்தை ஒத்தாழ உழுத ஒரு மனுஷன். இப்போ என்ன, அந்த குடிபோதை மறுவாழ்வு முகாமில் கொண்டு விட்டுட்டு நான் வந்துட்டேன். 2 வாரம் கழித்து எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் அக்கா மறுபடியும் சொல்லி அனுப்புகிறவங்க, தம்பி உங்கள் நல்லதுக்கு தானே சொன்னோட என்ன நினச்சாங்களோ தெரியல, மறுபடியும் அந்த கேம்புக்கு போயிட்டாங்க. மறுபடியும் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அந்த குடிக்கிறங்கிற சிந்தையே இல்லை அப்படின்னு. எங்களுக்கு நம்ப முடியலையே, அங்கே குடிக்க விட மாட்டுக்காங்க, இப்படி சொன்னாலாவது நம்மளை வீட்டில் இருக்க விடுவான்னு சொல்லிட்டு என்னது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு நான் அங்கே போகிறேன். போயிட்டு அங்கே இருக்கிற வாலிபர்கள்ட்டெல்லாம் எங்கள் அப்பாவை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா உண்மையாகவே தாத்தா திருந்திட்டாரா, எங்களால் நம்பவே முடியல.
இட் இஸ் அன்பிலீவபிள் அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், என்னப்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, தாத்தா சாதாரண தாத்தா இல்ல. என்ன தெரியுமா செய்வாங்க? எங்க அப்பா 65 வயசுங்கிறதுனால அவரை கண்காணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்கள மட்டும் விட்டுருவாங்க. எங்க அப்பா அங்க இருக்கக்கூடிய வாலிப பசங்கள்லாம் காசை கலெக்ட் பண்ணி கணேஷ் புயல, பான்பராக்கு, நல்ல பனையற ஆளுகளை அந்த தென்னை மரம் ஒன்று காம்பவுண்ட் வாழை ஒட்டி இப்படி வளர்ந்துருக்கும். அதில் அழகாக ஏறி அந்த குளத்துல விழுந்து அங்கே இருக்க ஒரு கடைக்கு, பெட்டி கடைக்கு போயிட்டு பான்பராக்கு, இது என்னது கணேஷ் புயல ப்ளஸ் என்ன அந்த கோட்டுருப்பாக்கு, அந்த இது மதுபான கடையில் போய் மதுபானம் எல்லாத்தையும் கட்டி இடுப்பில் சுற்றி கட்டி இறுக்கி கட்டி மறுபடியும் ஏறி உள்ளே வந்துடுவாங்க. காலையில் அப்புறாணியை உட்காந்துருக்க, நைட்டு பார்ட்டி. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் இல்லையா, காலையில் ஆக்சுவலாக இதை சொல்லி முடியும். சொல்ல ஒருவனாலும் கூடாது, என் ரட்சகர் நினைத்தால் எவனையும் அவர் தூக்க முடியும், எந்த ஒரு மனுஷனையும் தூக்க முடியும். இப்போ என்னது, இப்போ வந்து உட்காந்துருக்காங்க ஒரு இப்படி ஒரு ஜெப கூட்டத்தில். அங்கே 2 விதமாக முயற்சி பண்ணுவார்கள். இன்ஜெக்ஷன் மெடிசனும் கொடுப்பாங்க, ஜெபமும் நடத்துவார்கள். அப்படி ஜெபம் நடத்தும் பொழுது எங்கள் அப்பாவை ஜெபம் பண்ண சொன்னேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, நமக்கு அப்படி தானே. புதுசாக யாரையாவது கூட்டுவாங்க, இப்படி திரும்பி பார்ப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளும் குனிவோம். அவங்க கையை தூக்குனா நம்மளும் தூக்குவோம், அவங்க கை தட்டினா நம்மளும் தட்டுவோம். இதே போல் எங்கள் அப்பாவும் கீழே குனிஞ்சு ஜெபம் பண்ணுறாங்க. வீட்டில் எங்கள் அம்மா இருக்கிறதுனால எங்கள் அம்மாவால் அந்த வீட்டில் உள்ள காரியங்கள்லாம், அதுக்கு முந்தின வாரம் தான் எங்கள் அப்பாவுடைய அந்த ஸ்பிரிட் அதிகமானதும் அருவாளை தூக்கி தெருவா சுற்றுனாங்க. அப்போ எப்போனாலும் நமக்கு மரணம் வரலான்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையில் தான் எங்கள் அப்பாவுக்கு நான் அந்த ஒரு காரியத்தை எடுத்தேன். எங்கள் அம்மா என்ன தெரியுமா, உங்களுக்கு இங்கே இப்படிப்பட்ட கூடுகை இருக்கிறதுனால எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி சர்ச்சஸ்க்கெலாம் போக முடியாது, அப்பா கொலையே பண்ணிடுவாங்க. எங்கள் அம்மாவை என்ன செஞ்சோம், அப்படியே பேக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 மாவடிக்கு அனுப்பி வச்சோம். அப்போ மோகன் சிலாசரஸ் பிரதர் கடைசியாக ஒரு என்கவுண்டர் ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆசையோ இயேசுகிட்ட கேளுங்க தருவார். இதுதான் வார்த்தை, பெரிய ரகசியம் அல்ல, பெரிய ஆழம் அல்ல, என்ன கேட்டாலும் தருவார்னு எங்கள் அம்மா கிட்ட. இந்த தாலியை கட்டினதுனால தான் இந்த ஆள் எனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லி இந்த தாலியை கலட்டி காணிக்க பொட்டியில் போட்டு, இன்னும் ஜீசஸ் டீம்ஸ்லாம் எங்கள் அம்மாவுடைய தாலி இருக்கு. எங்கள் அம்மா இன்னைக்கு தாலி போடுறது இல்லை. அதை எடுத்து ஒன்று ரச்சிங்க, இல்லைன்னா பட்சிங்க. போட்ட உடனே இருதயத்தை மாற்றின நல்ல தகப்பன். அந்த நாளிலே அந்த சமயத்திலே இருதயத்தை மாற்றின தகப்பன் ஐயா. அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆணித்தரமாக நான் பிரசங்கிக்கிறேன். நீங்களும் நானும் நினைக்கபடி ஏசப்பா அப்பம் தருவார், வீடு தருவார், அப்படி அல்ல. எந்த மனுஷனுடைய இருதயத்தையும் அவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இப்படி இருக்க அப்படி இருக்க, 45 வருஷம் குடிகாரங்க, வாழ்க்கை தரித்திரம். 5 சகோதரிகளை எப்படி திருமணம் பண்ணி கொடுத்தேன், இன்னும் வரைக்கும் என்னால் நம்ப முடியல. எனக்கு எப்படி திருமணம் நடந்துச்சு, இன்னும் வரைக்கும் என்னால் நம்ப முடியல. தரித்திரம். ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியல. என்னுடைய 10வது கிளாஸ் படிக்கும் பொழுது சென்ட்ரிங் வேலைக்கு போவேன். எனது கையெல்லாம் ரத்தமா வடியும். என் அம்மா என்னை கட்டி பிடிச்சி அழுவாங்க. எனது ஒரு ராஜகுமாரனா வாழக்கூடிய என் பிள்ளை தரித்திரமா இருக்கேன்னு சொல்லி 12th படிச்சு முடிச்சோடனே கொத்தனார் சித்தால் வேலைக்கு போவேன். திருநெல்வேலியிலிருந்து பேட்டை வரைக்கும், ஒருவேளை திருநெல்வேலி பகுதி தெரிஞ்சுன்னா பேட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட 25 பாதாள சாக்கடை கட்டியிருப்போம். பாதாள சாக்கடையை கட்டுன கை இன்னைக்கு அந்த கை, அந்த இது ஊழியத்துக்கு, தென்காசி ஆலங்குளம் பகுதிக்கு ஊழியத்துக்கு அதில் காரில் போகும்பொழுது கண்ணீரோடு உட்காந்துருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு படிக்கும் பொழுது உடைய இறக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியதுங்கும் போது எனக்கு அந்த காட்சி என் கண்களுக்கு முன்னாக வரும்பொழுது அதை உட்காந்து அழுது கொண்டே இருந்தேன். ஆமாண்டவரே, பாதாள சாக்கடை கட்டிக்கிட்டு இருந்தேன்ப்பா, சாக்கடையில் இருந்த ஆண்டவரே. இன்னைக்கு அந்த சாக்கடை மேலே என் கார் போகுது, என் காரில் நான் இன்னைக்கு கடந்து போறேன் ஆண்டவரே. தரித்திரம் 2015 தரித்திரம், 2023 சரித்திரமாக கூடிய சூழ்நிலை. நான் தான் சொல்றேன், எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க முடியும், எந்த மனுஷன் உயிர்ப்பிக்க முடியும்? அவர் எப்படி தத்து பிள்ளைங்கனா என்னையே வாழ வைக்க முடியும் என்று சொன்னால், ஒத்த பிள்ளையா பார்த்து பார்த்து கண்கூடா வளர்த்து கொண்டிருக்கிற உங்களை எப்படி அவர் கைவிடுவார்? ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், அவர் கூட பேச ஆசைப்படுறவர். பேச ஆசைப்படுற நான் எடுக்கிறேன்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, வருத்தப்பட்டுறாதீங்க. ஏன்னா என் பாரம் ஏன்னா எனது பல நாட்கள், சில வேளைகள் ஹாஸ்டலில் பிரேயர் செல்லுக்கு போவோம். 12:30 ஆயிரும், 1:30 ஆயிரும். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எந்திக்கணும். மாம்சம் அப்படியே தள்ளும். செத்து போனாலும் சீக்கிரம் செத்து போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு எழுப்புதலை காணாமல் என்ன செய்யக்கூடாது, சாவக்கூடாது. சாத்தானுக்கு சாவமணி. என் அம்மா வாழ்க்கையை திருடினவனாச்சே, என் அப்பா வாழ்க்கை திருடினவனாச்சே, அவனை போட்டு தள்ளாமல் என்ன செய்யக்கூடாது, தூங்கக்கூடாது. அதுதான் ஐயா ஏக்கம், அதுதான் ஏக்கம். அப்படிப்பட்ட வாலிபர்களை எழுப்ப வேண்டும். இதுதான் ஏக்கம்.
என் வயிறு செத்து போனாலும் பரவாயில்ல, நான் என்னது என் மூச்சு அதோட போனா கூட பரவாயில்ல, ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்ப வேண்டும். அந்த அவனுடைய தந்திரங்கள் தெரியாதது அல்லவே, அதை மக்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிற காரியம். அப்பா கிட்ட அழுதுகிட்டே கிடப்பேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, நான் எப்படி ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறது, எப்படி இந்த ஜனத்தை வேதத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்களா? மூத்த குமாரன் இளைய குமாரன் கதையை யோசிச்சு பாருங்க. 2 குமாரர் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு குறை இல்லை. அழகா வந்து கேட்கிறான். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், எப்பா அவன் சொல்றான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, டேய் நல்லா பீர் சாப்பிடுறா, உடம்பு நல்லா வரணும்னு ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் கொடுத்து பார்க்குறாங்க. டேஸ்டா இருக்கு, கஞ்சா அடிச்சு பாடுறா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுடைய அவல நிலைமை தெரியுமா? 9வது வகுப்புலேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க மதுபானத்துக்கும் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிற மாவட்டம் எது தெரியுமோ? சென்னை, திருவண்ணாமலை, ஊட்டி. 9% பிள்ளைகள் தெரியல. இதே போல அவனை ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, கஞ்சா சாப்பிட்றா, மதுபானம் சாப்பிட்றா, தவறான படத்தை பாருன்னு சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு என்னது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறான். எல்லாரும் ஜியோ நெட்வொர்க் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஃப்ரீன்னு நம்ம என்ன செஞ்சோம்? இலவசம் எதுக்குயா? இலவசம் எதுக்கு? ஃப்ரீன்னு கொடுத்தோன்னு ஜாயின் பண்ணோம். இப்போ அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டு. அதே போல என்னது ஃப்ரீயா கொடுத்தவொடனே இவனும் போறான். அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறான், எனக்கு கஞ்சா கொடுத்தல்ல, எனக்கு மதுபானம் கொடுத்தல்ல, டேஸ்டா இருந்துச்சு, எனக்கு குடுறா, இன்னைக்கும் குடுறான்னு சொல்லும் பொழுது, டே அன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்தங்கிறதுக்கா இன்னைக்கு கேட்குறியா? காசு குடுறா. இவன் யோசிக்கிறான், எனக்கிட்ட ஒரு நாள் எங்க அப்பா காசு கொடுத்தது இல்லை, ஏன்னா நான் நினைச்சாலே தந்துருவாரு, எனக்கு பசிக்கு நான் காகத்தை அனுப்பிடுவாரு, நான் ஏன் போகணும்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், உங்க அப்பா கிட்ட சொத்து இருக்கு பாரு, அதை வித்துட்டுவான்னு சொல்லும் பொழுது சொத்தை பிரிச்சுட்டு அங்க காண்பித்து கொடுக்க டைம் இல்லை. சில காலம் அவர் கூட தான் இருப்பான், முட்டா பையன் மாதிரி உட்காந்துருப்பான். ஏன் அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஃப்ரெண்டு பேசுறான், டே சொத்தை வாங்கிட்டல, வெளியே வாடா, வித்து சாப்பிடலாம். வெளியில போறா, வேசிகள் இடத்துல ஆஸ்தியை அழிக்கிறா, அழிச்சு போட்டு புத்தி தெளிது பண்ணிக்க கொடுக்கக்கூடிய தவிடு கூட கிடைக்கல. சொல்றான், வரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்றேன், இனி ஒரு கூலிக்காரனா வச்சுக்கிடுன்னு சொல்றான். நான் அப்பா என்ன தெரியுமா சொல்றேன், யாரா சொன்னது? நீ கூலிக்காரன், கூலியை கொடுக்கிற பிள்ளடா, கூலியை கொடுக்கிற பிள்ளடா, நீ வந்தா மட்டும் போதும், உன் கூட பேசணுங்கிறது மட்டும்தான்டா எனக்கு ஆசை. எனது மோதிரத்தை போடுறாரு. எந்த அப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இப்போ ஒரு பாஸ்டரா இருக்கேன், என் பிள்ளை ஊட்டியில ஒரு பிள்ளை கூட சுத்துறது, கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளை கூட சுத்துறதை எல்லாரும் கேட்டு, பாஸ்டர் உங்க பையன் இப்படி சுத்துறதை நான் பார்க்கறேன்னு சொல்லும்போது என் இருதயம் எப்படி கொழுந்து விட்டு எரியும். ஐயோ நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், என் பிள்ளை இப்படி அசிங்கமா வாழுதே, பேசாம போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லி ஒரு மனுஷரிகத்துல பேசினாலும் இந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவர் துடிச்சிருப்பாரு, என் பிள்ளை வரமாட்டானா ஏக்கத்தோடு இருக்கிற. அவர் ரிட்டன் வரும் பொழுது இவன் ஓடல, தகப்பன் ஓடுவாருங்க, மனதுருகி ஓடுவார். அதே தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். நீ தவறான படத்தை பார்க்கும்போது நீ சந்தோஷமா இருப்ப, நான் என் தேவன் அழுதுகிட்டே இருப்பாரு. நீ துக்க, நீ என்னது கண்கள் நிச்சயக்கு விற்று போட நீ சந்தோஷமா இருப்ப, நான் என் தேவன் அழுதுகிட்டே இருப்பாரு. எப்ப என் பிள்ளை வரும், ஏன்னா என் பிள்ளை மேல வச்சிருக்கிற தரிசனம் பெருசே. ஹல்லேலூயா. கட்டி அணைக்கிறாரு, மோதிரத்தை போடுறாரு, கண்ணுக்குட்டி அடிக்கிறாரு. மூத்த குமாரன் வருகிறான், வெளியில நிற்கிறான். ஒவ்வொரு பேச்ச கொஞ்சம் கூட நான் மீறலை. எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட அடிச்சதில்லை. மூத்தவன் எதிர்பார்க்கிறது ஆட்டுக்குட்டியை, இளைய மகன் எதிர்பார்க்கிறது அப்பாவை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு மோதிரம் போடப்படும், அப்பாவை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு கன்றுக்குட்டி அடிக்கப்படும். ஆட்டுக்குட்டி எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டி அல்ல, பெண்குட்டி அல்ல, ஆண்குட்டி அல்ல, நாம் எதிர்பார்க்கிறது அப்பாவையே. அதனால் தான் கட்டி அணைக்கிறார். தெய்வம் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார்.